கும்பம் ராசி சதயம் நட்சத்திரமானீங்க. ஒரு நிமிஷம் இந்த பதிவு பார்த்துட்டு போங்க. இது உங்களுக்கான பதிவு தான். இந்த கும்பம் ராசி சதய நட்சத்திரம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததுல, அது சனி பகவானுடைய வீடு. ஒண்ணா, சந்திரன் அங்க நிக்கிறாரு. அதனால தான் நம்ம கும்பராசி. சந்திரன் யாரோட நட்சத்திரத்தில் நிக்கிறாரு? சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம். இங்க சனி, சந்திரன், ராகு கிரக சேர்க்கை நடக்குது. முதல்ல நம்ம அவங்களுக்கு பலன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரொம்ப பட்டறிவு அதிகமா இருக்கும். அனுபவ அறிவு அதிகமா இருக்கும். ரொம்ப குறைவான வயதிலேயே அதிகப்படியான மெச்சூரிட்டி, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறது, ஏமாற்றத்தை கண்கூட பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பம் ராசி சதயம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் தான். இந்த சந்திரன் ராகு சனி என்னங்க பண்ணும்? நிறைய வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு முறை நான் ஏமாந்துட்டு இருக்கேங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நான் ஏமாந்துடுறேன். நிறைய பணம் காசு புழங்கும், நிறைய பணம் காசு முடங்கிடும். ஒரு சிறு வயதிலேயே அதிக வலிவேதனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். கட்டாயம் ஒரு கண்டம், ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கடந்து வெளியில வருவாங்க தன்னுடைய 32வது வயதுக்குள்ள. இந்த சனி சந்திரன் ராகு பிறந்த ஊரிலிருந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு விமான பயணங்கள், கடல் தாண்டி வெளியே போற மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துரும். நம்மளா போகாம இருந்தாதான் உண்டு. அது மாதிரி ஒரு கடன் சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியா வந்துடுது. ஒரு 35 வயதுக்குள்ளேயே பொறுப்புகளை தூக்கிட்டு அலையக்கூடிய ராசி, ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப சுமைகளை எடுத்து சுமக்கக்கூடியது இந்த கும்பம் ராசி சதயம் ஜென்ம நட்சத்திரம். அதே மாதிரி இந்த சனி ராகுனுடைய கிரக காரகங்கள் இணையும் பொழுது, சந்திரனோடு இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குது, தேவையில்லாத பயங்கள் அதிகமா இருக்குது. வெளியில சொல்லாமலே பயத்தை உள்ளே வச்சுப்பாங்க. யார்கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி. குடும்பத்தில் உள்ளவர்கள் தர்ம சங்கடம். நீங்க ஜெயிக்கிறது எதிரிகளுக்காக ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க இவங்களுக்காகவே நீங்க ஜெயிச்சே ஆகணும் வாழ்க்கையில. அவங்களாம் உங்களை ரொம்ப எடை போடுவாங்க. நிறைய சொந்த பந்தங்கள் ரத்த சொந்தங்களால நிறைய ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாகிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கு. அடிப்படையாக இதுக்கு சில பரிகாரங்களும் இருக்குது. நம்ம கிரகங்களை எனர்ஜி படுத்த முடியும். ஒரு முன்னோட்ட பதிவாக இந்த பதிவை நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோ பேருக்கு புரிந்ததுன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் வேற ஒரு ராசி நட்சத்திரத்தோடு பார்ப்போம்.